வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 79 மிஸ்டர் டெலிக்விண்ட் vs மசில் ரண்ட். இவங்க டீமோட கிறிஸ்டல் கண்டிப்பாக அந்த ராட்சசனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிமோஸை பார்த்திங்கன்னா அந்த கைடு போஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, நான் இந்த சீடை வச்சு நான் அந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிமோஸ் ஒரு பிளானிங் வாட்ட போடுறாங்க. ஸோ இந்த சீடை பிளான் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ராட்சசனை அடிக்க வரும்போது கரெக்டாக மிமோஸ் அந்த ராட்சசனோட கையிலே பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த கை பறந்து போய் கரெக்டாக சோலோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கையை பார்த்திங்கன்னா வெடியும் பொருளாக யூஸ் பண்ணி மிமோஸாவை வந்து பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க டீம்கள் இன்னும் மீதி 2 பேர் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சோலோ அவங்க நோக்கி போயிட்டுருக்காங்க. என்னடா பைத்தியக்கார ஓவராக பேசிகிட்டு இருந்தேன், நீ தான் ராயில் நீ தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு உன் அழகு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜெர்க்ஸ் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்புல கேள்வியெல்லாம். கேவலம் கையால் தோண குழியில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆசாதம் சொல்லிகிட்டு இருக்கும்போது என் வாள் எதுக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசாதம் சொல்லிகிட்டு இருக்காப்புல. சரி எது வேணாலும் இருக்கட்டும், இவன் பைத்தியக்காரன் தான், இருந்தாலும் இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்க்கு அப்படியே மண்ணோட மண்ணாக புதைச்சிட்டாங்க. எதுக்கிட்ட அப்படி பண்ணேன், என்னோடய வால் வேறு உள்ள ஒன்று இருக்குது, அதை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்னா ஒரு ஃபுல் ஃபயர் ஸ்பீடோட ஓடி வந்துட்டுருக்குறாங்க. என்ன ஆஸ்தா மோதருக்கு தயாராக இருக்கிறையா, இந்த தடவை பாரு நீ எனக்கு ஃபஸ்ட்டு தடவை அடி கொடுத்ததுக்கு ஒன்று நான் பழி வாங்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பிளாக் புல் ஆஸ்தா வந்து சேர்ந்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு அடி திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு வந்து பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பாலை விடுவாப்பில். ஸோ ஆஸ்தாவும் அந்த ஃபயர் பால் அடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபயர் பால் அப்படியே மறைஞ்சிரும். ஸோ மறைஞ்சு போன ஃபயர் பால் அப்படியே காணாமல் போயிருந்து பார்த்தா கரெக்டாக போய் டைமண்டாக அடிச்சிருச்சு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ என்ன பழைய டெக்னிக் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சியா, இது என்னோட புது டெக்னிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னா வந்து சொல்கிறப்பல, வாவ் மேக்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சிரிச்சிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல நான் எப்படியே தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது, டே பொடியா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் தாக்கு பொடி, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு மயக்கமட்ட நிலைமையிலே இருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது. ஸோ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து, அதாவது ஒரு குட்டி பொண்ணு திருடிட்டு போகிற ஒரு பண்ணை, அந்த பண்ணை பார்த்திங்கன்னா இன்னொருத்த வந்து அந்த கடைக்காரன் வந்து அப்படி பிடுங்கிட்டு போயிடுறான். இங்கே பார்த்தியா மிமோஸா எப்படி இருக்கிறாங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இவங்கெல்லாம் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவர் கீழ்த்தனமாக இருக்கிறவங்க கீழ்த்தனமாகவே தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீ எப்படி என்ன பார்த்துட்டு இருக்கிற, நீ என்ன இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு நான் ஒன்று அனுமதிக்கவே மாட்டேன், நான் தான் இங்கே இருக்கிறதுலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கன்ஃபார்மாக நீ அழகே இல்லை, எனக்கு என் சிஸ்டர் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வருது. ஸோ சோலமே ஒரு காமெண்ட்ரியிலும் தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஊர்க்காரங்களாம் வியாபாரிங்க எல்லாம் விற்கிறதுக்கு போகும்போது, சோல் பத்திரமா எங்கள் பொருட்களை எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஆம்பளைங்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. கன்ஃபார்மாக அதை நானே தனியாக நின்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, நீ நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற, நீ போய் சாப்பாடு சமைச்சு போட்டுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அங்கே திருமுனையில் இருக்கிற நாய் உங்களை நக்குனதுக்கே அவ்வளோ பார்த்து பயந்து ஓடுனீங்களே, நீங்கள் எங்கடா அதை பார்த்துக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களே கலாய்ச்சி, சோல் கடைசி வரைக்கும் நீ தனியாகவே இருக்க போகிறது இல்லை, எப்படி இருந்தது கூட சேரத்தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போட்டவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அது எப்படி கரெக்டாக இவங்க போகும்போது பார்த்திங்கன்னா திருடங்க வராங்கன்னு தெரியல. ஸோ அவங்க எல்லோரும் விற்கிறதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகரத்துக்குள்ளே எல்லாமே திருடங்க வந்துடுறாங்க. எல்லாருமே இங்கே பாருங்கள் நகை பணம்லாம் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய் தேடி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சோலோ அவங்க இருக்கிறவங்க பெண்கள் எல்லாத்தையும் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, நான் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக வச்சுட்டாங்க. ஸோ சோல் மட்டும் தனியாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு திருடனை சோலை வந்து வாண்டரை அடிக்கும்போது, இங்கே பாரு இங்கே யாரும் நின்றுட்டுருக்காங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சோலை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சரி முதல்ல இவ்வளோ முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோலை சுற்றியுமே அடித்து சோலை ஷாக் கொடுக்குற மாதிரி எப்படி கீழே படுக்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ உன்னை காப்பாற்ற யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சந்துக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கானா. என்ன உன் ஃப்ரெண்டுக்காக நீ உயிர் தியாகம் பண்ண போறியா இல்லை இங்கேருந்து ஓட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா திருட ரொம்பவே பயமுடுத்துறான். இவங்க பார்த்திங்கன்னா பயந்து ஓடிட்டான். ஸோ அப்போ வந்து சோல் ஃபீல் பண்ணுறாங்க, இவனுங்களை நம்பிலாம் நம்ம எதுவுமே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஆம்பளைங்களாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து வாய் பேசியிருப்பான். ஸோ அவனே பார்த்திங்கன்னா பயந்து ஓடிட்டான். இவனுங்களாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோல் அப்போ தான் உணரும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே சார்லட்டு வந்துட்டாங்க. இப்பேற்பட்ட கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு சார்லட்டே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சார்லட்டை அங்கே இருக்கிற பாதி பேர்த்தை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. என் உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை அவங்க இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சோல் வந்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எதுவுமே அடிப்படலை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க சோல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏதாவது இப்போ அடிபட்டுருச்சு அப்படிங்கும்போது, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியலையே இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
உன்னால் எதுவுமே முடியும், நீ வந்து மேஜிக் நைட்டில் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. என்னால் மேஜிக் நைட்டில் சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோல் கேட்கும்போது கன்ஃபார்மாக உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திருடங்கள் எல்லாமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவசரத்தில் நான் அவங்க பேர் கூட கேட்கலையே, பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தான் இவங்க சிஸ்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சோல் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டை வந்து கேட்பான். டேய் உன்னத்தான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுற மாதிரி போயிட்டு என்னை மன்னிச்சிரு நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அழுதுட்டுருப்பான். பரவாயில்ல, நான் வந்து உன்னை காப்பாற்ற சொல்லவே இல்லை, நீ வந்து அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணல, நான் வந்து உங்களோட சார்ந்து இருக்கிறது அது என்னோட தப்பு தான், இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோல் பார்த்திங்கன்னா அப்போ தான் புரிஞ்சிருப்பாங்க. அடுத்தபடி என்னோடய முதல் வேலை மேஜிக் நைட்டில் போய் சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு சார்லெட்டை பார்த்துட்டு இப்போ தெரியுதா நான் ஏன் ஆம்பளைங்களை இவ்வளோ வெறுக்கிறேன், எங்கள் அக்காவை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆஸ்தாவை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆஸ்தாவை மேக்னா வேறு லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே முன்னேறதுக்கு காரணம் நீ தாண்டா, எல்லாம் உன்னை பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபயர் வேலி விடுறாங்க. அது காணாமல் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆஸ்தா வந்து அதை எப்படி தடுக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணிட்டான். ஸோ ஃபாஸ்ட்டாக வர பார்த்திங்கன்னா ஆஸ்தாவும் அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாட் வச்சு அதை தடுக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் நீ எப்பறம் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விடாமல் ஆஸ்தாவும் சரி மேக்னாவும் சரி அவர் அடிக்க இவர் தடுக்க அப்படியே போயிட்டுருக்குது. அவங்க செமையாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு வாயை பொழந்துட்டு இருக்காப்புல. நாங்கள் இவ்வளோ நாளாக முன்னேறதுக்கு காரணமே நீ தான், இப்போ பாரு நான் எவ்வளோ முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் ஏகப்பட்டதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. நீ வேஸ்ட்ரா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்க்கு வந்தாப்புல. கிறிஸ்க்கு வந்தோடனே டே பொடியா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெக்ஸு கடத்தில் இறங்கிட்டாப்புல. ஸோ கிறிஸ்டலுக்கு ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மேஜிக் போட்டாப்புல. கரெக்டாக மேக்னா அந்த ஃபயர் பால் விடும்போது அந்த ட்ராப் மேஜிக் அதையே டபுளை திருப்பி அனுப்பியிருக்குது. ஸோ இவர் அதை திருப்பி அடிக்க போகும்போது இவருக்கு காணாமல் போய் இவரோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா அடிபட்டு மேக்னா வந்து கீழே படுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கிறிஸ்க்கு மட்டும்தான் என்ன அடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ கிறிஸ்க்கு அடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வராப்புல. கரெக்டாக அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ட்ராப் மேஜிக் மாட்டிக்குது. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த டைம் போதுன்ற ஒன்று அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா பறந்து போய் சப்புன்னு ஒன்று அடிச்சிருவாங்க ஆன்டி மேஜிக் ஸ்வாட் வச்சுக்கிட்டு. ரொம்ப பாவண்டா நீ ஒரே மேட்ச்சில் 2 தடவை நாக் அவுட் ஆகிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெக்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்க டைமண்டை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, யாராவது வாங்க மிமோசா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோல் அவங்களோட அந்த ஜெயிண்ட்டை வச்சுட்டு அடிக்க வராங்க. ஸோ கரெக்டாக அந்த ஜெயிண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா மிமோசா அந்த விதையை வந்து அந்த ஜெயிண்ட் மேலே ஊனிட்டாங்க. ஸோ உன்னோட கிறிஸ்டலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஜெயிண்ட்டு தன்னோட கிறிஸ்டலை விரிச்சு காமிக்குது. ஆஸ்தாவை ஒரே அடியே அடிச்சிட்றாப்புல. ஸோ அதோட ஆஸ்தா டீம் வின் ஆகுது. நம்ம சூப்பராக கலக்கிட்டேன்டா, வித்தியாசம் மாஸ் போட்டவனே கைப்போடு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹைஃபை போட போகிறாப்புல. தூரப்பட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ் வந்து கிண்டல் பண்ணுறாப்புல. இங்கே பாரு நீங்கள் 3 பேரும் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் முடியும், நீ ரொம்ப அழகழகுன்னு பீத்திட்டு இருக்காத, நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப விவேகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கமெண்ட்ரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ கிறிஸ்க்கு அடி வாங்கி படுத்துருக்கும் போது கரெக்டாக மிமோசா அங்கே வந்துட்டாங்க. அண்ணா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிமோசா கேட்குறாங்க. மிமோசா என்ன நீ பார்க்காத, இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூஞ்சியை மறைக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ தானே அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிமோசா சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நீ வந்து எனக்கு காட்டினே இல்லை, யாராவது அக்கறை கட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், நம்ம எதிர்த்து எப்படி வேணால் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிமோசா பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு பீஸுங்கிட்ட ராயல்ட்டியை தோத்துருச்சு அப்படின்னு அகஸ்டர்ஸ் வந்து வாய் பிளந்துட்டாப்புல. ஸோ அடுத்த மேட்ச் யாருக்குன்னா ஃபின்ரலுக்கும் லாங்ரிஸ்க்கு தான் வேறு லெவலில் போகும்னு நினைக்கிறேன். அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் நம்ம மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.